Please subscribe Sadhguru Sai Creations. தோள்பட்டை உறைந்து போதல் அல்லது தோள்பட்டையில் நீண்ட நாட்களாக வலி இருக்கிறது. இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கை மேலே போக தூக்க முடியாத ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த டயாபெட்டிஸினுடைய அந்த சர்க்கரையினுடைய அளவு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, இந்த தோல் உறைஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் ஃப்ரோசன் ஷோல்டர், தோள்பட்டை உறைந்து போதல் அல்லது தோள்பட்டையில் நீண்ட நாட்களாக வலி இருக்கிறது. அந்த வலி வராமல் எப்படி காத்துக்கலாம், அதே போல் வந்துட்டாக்கும் எளிய முறையில் எப்படி வீட்டிலே நம்ம சரி செய்து கொள்ளலாம், அதையும் தாண்டி பல ஆண்டுகளாக இருக்கும் பொழுது அதற்கு பாரம்பரிய மருத்துவம் எப்படி நம்முடைய மருத்துவ மையத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், தோள்பட்டை உறைந்து போதல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கும் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கும், யாரெல்லாம் சூரிய ஒளியில் அதிகமாக இல்லாமல் இருக்காங்களோ அந்த நபர்களுக்கு வருது. இது வைட்டமின் டி அப்படின்ற ஒரு சத்து குறைபாடு தான் வழக்கமாகவே தோள்பட்டை உறைந்து போவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கும் யாருக்கெல்லாம் இந்த சர்க்கரை டயாபெட்டிஸ் நீண்ட நாட்களாக இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த டயாபெட்டிஸினுடைய அந்த சர்க்கரையினுடைய அளவு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த நபர்களுக்கு தான் அதிகமாக இந்த தோல் உறைந்து போதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வழக்கமாகவே நாம் இந்த தோல் உறைஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் காலை வெயில் மிகவும் ஏற்றதாக இருக்கும். காலையில் ஒரு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிலில் அந்த தோல் படுற மாதிரி வழக்கமாக காட்டணும். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வழக்கமாக வச்சுருப்போம். அதில் குறிப்பாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், இந்த 2 வகையான எண்ணெய்களை நாம் அந்த தோள்பட்டையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் அதிகபட்சமாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நாம் வெயிலில் காட்டணும் அப்படின்னு சொன்னாக்கும் இந்த தோள்பட்டை உறைந்து போகக்கூடிய சூழல் நமக்கு வராமே நாம் தடுத்துடலாம். வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கிறது தான் ஒரு சிறப்பான முறையாக இருக்கும். நாம் வந்ததுக்கு பின்னாடி கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டு திரும்ப அதை மீட்டெடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கை மேலே போக தூக்க முடியாத ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கையை பின்புறமாக கொண்டுட்டு போக முடியாது. முதுகு புறத்தில் நாம் அந்த கையை மடக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனை இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது சின்ன வயசுலேருந்தே இப்போ நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாக்கும் நாம் வழக்கமாகவே வெயிலில் இருக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த எண்ணெய் தேய்த்து அந்த இடத்த காட்டுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அதே போல் தோல் உறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நாம் உணர்ந்த அப்படின்னு சொன்னாக்கோ நாம் இப்போ நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய் இந்த 3ஐயும் சம பங்கு எடுத்துகிட்டு அதை ஒன்றா காய்ச்சிட்டு அதோடு பச்சை கற்பூரம் ஒரு 1 கிராம்லேருந்து ஒரு 5 கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த எண்ணெயை ஒரு தோசைக்கல் அல்லது ஏதாவது ஒரு இரும்பு சட்டியில் ஊற்றிட்டு போதிய அளவு கல் உப்பு வழக்கமாக ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் போதிய அளவு எண்ணெய் விட்டுக்கணும். அது உப்பு ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டுட்டு, காட்டன் துணியில் போட்டுட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் அந்த எந்த இடத்துலலாம் உரையிற மாதிரி இருக்குதோ அந்த உரையக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து ஒத்தடம் கொடுத்துட்டு வறுத்த உப்பை ஒரு வெள்ளை துணியில் கொட்டி முடிச்சு கட்டிக்கணும். கிளி கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அது அந்த மாதிரி முடிச்சு கட்டிட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில், ஏன்னா அதிக சூடாக இருக்க அந்த முடிச்சை வச்சிங்க அப்படின்னாக்கும் தோல் வெந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொல்லியிருக்க முறைப்படியாக அதே எண்ணெயை எந்த இடத்துல உறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல முதல்ல தேய்ச்சிக்கணும்.
தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முடிச்சை வந்துட்டு எடுத்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒத்தடம் கொடுக்கணும். இதே போல் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு 5லேருந்து அதிகபட்சமாக 15 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு ஒத்தடங்கள் கொடுக்கலாம். இதை வந்து காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளைகள் வந்து செய்துட்டு வரும்போது அந்த தொடக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தோல் உறைதல் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மிக விரைவில் வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு 2 மாதத்துலேயே வந்துட்டு நம்ம வந்து முழுமையாக வந்து வெளியே வந்துடலாம். இப்போ அதனையும் தாண்டி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 வருஷமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது, 5 வருஷமாக இருக்குது, அல்ல அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது மட்டுமே பத்தாது. அந்த உள்ளுக்குள்ளே போய் நல்லா உறைஞ்சி போனது வந்து உள் மருந்துகள் கொடுத்து அதன் பிறகு தான் வந்துட்டு அதை சரி பண்ண முடியும். அதே போல் வந்துட்டு அசைவுகள் கொடுக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்துட்டு கொடுத்து ஆயில் மசாஜஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் சரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மருத்துவத்தை வந்து வெளிப்புறத்தில் வந்து கொடுக்குறோம். அதே போல் 1 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரைக்கும் வந்துட்டு உள்மருந்தாக வந்து தர்றோம். இப்படி வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக வந்துட்டு அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்தாலும் கூட ஒரு மாதத்துலேருந்து 3 மாத காலங்களுக்குள்ளே நிச்சயமாக வந்து முழுமையாக வந்து அதிலிருந்து வெளியே வந்துடலாம். அதனால் வந்து இப்போ உறைஞ்சி போயிடுச்சு, தூக்க முடியல, அசைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கோன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிச்சயமாக வந்து பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். இது உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இது போல் வந்துட்டு நல்லதொரு பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.